கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சிறுத்தை இழுத்துச் சென்று 6 வயது சிறுமியை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சேது மாதவன் வழங்க கேட்கலாம். சேது மாதவன், சிறுமியை தேடும் பணிக்காக வனத்துறையினர் தற்போது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க? ஏதேனும் முன்னேற்றம் இருக்கா? என்ன விவரம்? வணக்கம் பிரியதர்ஷினி. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் நேற்று மாலை தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியில் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்களுடைய குழந்தையை வீட்டுக்கு பின்புற பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை ஒன்று இழுத்து சென்றதாக தகவல் கிடைத்தது. இதன் பேரில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் நேற்று மாலை 6 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை தேடும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. இரவு நேரம் என்பதாலும் அதிகமான இப்பகுதியில் அதிகமான மழை பெய்வது என்பதாலும் தேடும் பணி தொய்வு ஏற்பட்டது. மீண்டும் இன்றைக்கு காலையில் 2வது நாளாக இன்றைக்கு காலை 7 மணி முதல் தேயிலை பகுதியிலும் வனப்பகுதியிலும் தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல வனத்துறையும் காவல்துறையினரும் அடுத்த கட்டமாக மோப்ப நாய்களை 2 மோப்ப நாய்களை பயன்படுத்தி தேடும் பணியிலையும் ட்ரோன் மூலியமாகவும் தேடும் பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது வரை அந்த ஒரு சிறுமியின் உடல் எங்கேயுமே கிடைக்காத சூழ்நிலையில தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விடுமுறை அறிவித்து தேயிலை தோட்டத்தில் ஒவ்வொரு தேயிலை சாலாக சென்று தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுல மழை பெய்ததுனால தேடும் பணி மந்தமாக உள்ளது. மீண்டும் இப்பகுதியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் ஆராய்ச்சியரும் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. சிறுத்தை வனப்பகுதிக்கு இழுத்து சென்றதா இல்ல தேயிலை தோட்டத்துல பதுங்கி இருக்குதா அப்படிங்கிற நோக்கத்துல தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சேது மாதவன்.